ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் ஃபார் ஜெனரல் சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஃபிசிக்ஸில் 2 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 3வது டாபிக் வந்து பார்க்க போகிறோம். விசை, வேலை, ஆற்றல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 2 வீடியோ கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதோட கண்டினியூ தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். போன வீடியோவில் வந்துட்டு விசை அப்படின்னா என்ன, அதுக்கான இன்ட்ரோ ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். அதாவது இந்த டாபிக் வர ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா, திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துகிறது. இந்த மேல்நோக்கிய விசையை மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்நிகழ்வுக்கு வந்து மிதத்தல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த விசையை திரவங்கள் மட்டுமே செலுத்துவது இல்லை, வாயுக்களும் செலுத்துகிறது. அதாவது இந்த மிதப்பு விசையை வந்து திரவங்கள் மட்டும்தான் செலுத்துது அப்படின்னு கிடையாது, வாயுக்களும் சேர்ந்து செலுத்துது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை இந்த மேல்நோக்கு விசையே தீர்மானிக்கிறது. ஒரு பொருள் மிதக்குதா மூழ்குதா அப்படிங்கிறத வந்து இந்த மேல்நோக்கு விசை தான் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருளானது மிதக்கும், இல்லையெனில் மூழ்கிவிடும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ பாஸ்கல் விதி பார்க்க போகிறோம். அடுத்து, மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது. பாஸ்கல் விதி அதாவது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரின்னு பார்த்தோம்னா, ஒரு பால் இருக்குது. அந்த பால் அதாவது பந்தில் வந்து நம்ம தண்ணியை நிரப்பிக்கிறோம் ஒரு ஓட்டை போட்டு. அதில் நம்ம குட்டி குட்டி நிறைய ஹோல்ஸாக போடுறோம். ஃபஸ்ட்டு நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கிறோம், அதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து இப்படி அழுத்தும் போது அந்த எல்லா ஓட்டைகள் வழியாகவும் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை தான் இந்த பாஸ்கல் விதி மூலமாக ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். இல்லை எல்லா ஓட்டையிலையுமே சமமாக தண்ணி வந்து வெளியே வரும். அதைத்தான் பாஸ்கல் விதி விளக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த டாபிக் பார்க்குறோம். பரப்பு இழுவிசை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு ஆகும். திரவ மூலக்கூறுகள் தங்களால் இயன்ற அளவு மீச்சிறு புறப்பரப்பை கொண்டிருக்கும்படி அவற்றின் மீது ஒரு விசை செயல்படுகிறது. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை தான் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுகிறது. இதனோட அலகு பார்த்தோம்னா Nm⁻⁻1. அடுத்து பாகியல் விசை அல்லது பாகுநிலை அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து பார்க்குறோம். பாகியல் விசைன்னு சொல்லுவாங்க அல்லது பாகுநிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பியக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையைத்தான் பாகியல் விசை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த பண்பை வந்துட்டு பாகுநிலை அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பாகியல் விசைக்கான எஸ்ஐ அழகுமுறை அந்த இது கொடுத்துருக்குறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சிஜிஎஸ் அழகுமுறையில் பாய்ஸ் என்ற அலகாலும், எஸ்ஐ அலகுமுறையில் kgm⁻⁻1 s⁻⁻1 அல்லது nsm⁻⁻2 என்ற அலகாலும் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு உராய்வு அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். உராய்வு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு உராய்வு என்று பெயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றையொன்று தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் போது அல்லது இயங்க முயற்சிக்கும் போது அவற்றிற்கு இடையே உராய்வு அல்லது உராய்வு விசை உருவாகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஒழுங்கற்ற பரப்புடைய பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதை உராய்விற்கான காரணமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. உராய்வானது தொடும் பொருட்களின் பரப்புகளையும் அவற்றின் எடையையும் சார்ந்துதான் அமைகிறது. அடுத்து உராய்வானது வந்து பின்வரும் விளைவுகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 விளைவை வந்து ஏற்படுத்துது. அது என்னென்னு பார்க்கலாம். உராய்வு வந்து இயக்கத்தை எதிர்க்கிறது. உராய்வு வந்து தேய்மானத்திற்கு காரணமாக இருக்கிறது. உராய்வானது வந்து வெப்பத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து உராய்வின் வகைகள் பார்க்குறோம். உராய்வை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து நிலை உராய்வு, இன்னொன்று வந்து இயக்க உராய்வு. நிலை உராய்வு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நிலை உராய்வு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்களில் காணப்படும் உராய்வு தான் நிலை உராய்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, புவியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் ஓய்வு நிலையில் நிலையாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
அடுத்து இயக்க உராய்வு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு வந்து இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இயக்க உராய்வை வந்துட்டு 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து நழுவு உராய்வு, இன்னொன்று வந்து உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நழுவு உராய்வு அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நழுவும் போது 2 பொருட்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வை வந்துட்டு நழுவு உராய்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒரு பொருள் வந்து மற்றொரு பொருளோட மேற்பரப்பில் நழுவும் போது 2 பொருட்களோட பரப்புகளுக்கு இடையே 2 பொருட்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகிற உராய்வை தான் நழுவு உராய்வுன்னு சொல்லி அழைக்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உருளும் உராய்வு பார்க்கலாம். உருளும் உராய்வு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் உருளும் போது அந்த 2 பொருட்களின் மேற்பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வை தான் உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த உருளும் உராய்வானது வந்து நழுவும் உராய்வை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம விசை அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து வேலை மற்றும் ஆற்றல் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.